ரத்தினகிரி முருகன் கோயிலுக்கு அப்புறம் அடுத்து எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜலகேண்டேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்தோம். இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா வேலூர்ல தான் இருக்கு. ஸோ இந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்தரிஷிகள் ஒருவரான அதிரி வந்து இங்கே சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டு இருந்ததாகவும், அவருக்கு அப்புறம் இங்கே வந்து நிறைய புற்று மாதிரி தோன்றி மரங்களால் வந்து இந்த இடமே மறைஞ்சு போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் இந்த ஊரில் குறுநில மன்னரான பொம்மி நாயக்கர் வந்து அவர் கனவுல வந்து சிவன் வந்து இந்த இடத்துல வந்து சிவலிங்கம் இருக்கிறதா சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சு இந்த சிவலிங்கத்தை பார்த்ததுக்கப்புறம் இங்கே கோட்டையும் அதுக்கப்புறம் கோயிலும் கட்டினதா சொல்ல வராங்க. இது கரெக்டாக விஜயநகர் அவர் ஆட்சியில் தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட சிறப்பான விஷயம் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம், அதுக்கப்புறம் 100 தூண்கள் கொண்ட இந்த கல்யாண மண்டபம். இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் நான் இந்த விநாயகர் பார்த்தேன். விநாயகர் பார்த்தோன்னே நான் வந்து தோப்புக்கண்ணம் போட ஆரம்பிச்சேன். என்னடா விநாயகர் ஃபேஸ் தெரியலன்னு பார்த்தது போது தான் தெரிஞ்சது நான் பின்னாடியிலேருந்து தோப்புக்கண்ணம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன கோயில காணா என்னடா